இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பெண் விஷால் சார் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்? ஒரு சிங்கிள் பெண்ணா இருக்கணும். குணநலன்கள் ஒரு பெண்ணுக்கு பொறுமை இருந்தால், மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்தால், அழகு பத்தி எது பத்தி யோசிக்காம தைரியமா இந்த சமுதாயத்துல எல்லா வகையிலையும் எல்லா தடங்களும் தாண்டி ஜெயிச்சு வரக்கூடிய பெண்ணா தான் நான் எப்பவுமே பார்க்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பிரமிப்பா ஒவ்வொரு நாளும் அப்படி ஆச்சரியத்துல உங்களோட இதயத்துல என்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெண்? எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா தான். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பையனை வளர்த்து தூரம் கொண்டு வந்து அவங்க எவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் ஸ்கூல்ல நல்ல ஸ்டூடெண்ட் கிடையாது. காலேஜ் படிக்கிறது ஒரு இயக்குனர் ஆகணும்ன்றது இதுல என்ன ஹைலைட்னா, ஹீரோ ஆகணும்னு சொல்லி இயக்குனர் ஆயிட்டு இப்ப மறுபடியும் ஹீரோ வராது. டைரக்டர் ஆகணும்னு சொல்லி இந்த மனுஷனை வந்து 25 வருஷம் நான் கண்டிக்கிறேன். உண்மையிலே சொல்றேன், இவர் வந்து எந்த அந்த கண்ணு இருக்கிற அந்த அந்த வெறி அந்த 25 வருஷமா நான் வந்து மார்க்கெட்டி படத்துல இவர் முதல்ல சந்திச்ச அந்த நாள் வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். ஜெயிக்கணும், நான் அடைய வேண்டிய இடத்துக்கு நான் போய் அடைவேன் அப்படின்ற தன்னம்பிக்கையோட இருந்திருக்காரு. எனக்கு ஒரு நல்ல ஒரு அண்ணனா கிடைச்ச பாக்கியம் நான் நன்றி சொல்றேன். அதுக்கு இந்த காம்பினேஷன் கிடைச்சது. அண்ட் எஸ்.ஏ. பொறுத்த வரைக்கும் நிறைய சத்தியமா சொல்றேன், நான் இந்த படத்துல ஹீரோயினை செய்யணும் இல்லை, ஹீரோ தான் சொல்றேன். அதிகமா சொல்றேன். நான் முன்னாடி அதுக்கு அவர் கேமரா வந்து பேசணும். 3 பேஜ் டைலாக் இல்ல, 3 பேஜ் டைலாக் வந்து தம் கட்டி நான் வந்து நவரசம் தான் பண்ணியிருக்கேன். இது 18 வருஷம் எல்லா வருஷமும் பண்ணியிருக்காரு. நான் ஒரு கட்டத்துல நான் சீன்ல இருக்கேன், நானும் சீன்ல இருக்கேன்னு தெரியாம நானே உன்னிப்பா அவரை வந்து சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, சார் நான் வந்து எனக்கு அதிகமா உங்களை சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். அதே கேள்விதான் உங்களுக்கும். ஒரு பெண்ணானவள் எப்படி எஸ்.ஏ. சூர்யா பொறுத்த வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணம்? அதுக்கு முன்னாடி நான் விஷால் சார் வந்து நாங்க ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு ஸ்டார் வந்து நான் எனக்கு நண்பராக கிடைச்சதுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது, வெரி பியூர் அண்ட் ரீசா. அவர் கைண்ட் தான். அந்த அதை நினைக்க முடியாத ஒரு நல்ல மனசுங்க. அந்த நல்ல மனசுக்கும் அந்த திங்கிங்கும் என்னுடைய ஃபர்ஸ்ட் நன்றி. அண்ட் ஐ கம் டு யுவர் கொஸ்டின். ஆக்சுவலா யாரை கேட்டாலுமே அவங்க ஒரு விஷயங்கள் அந்த உலகத்துல யாருமே மறக்க முடியாத ஒரு யாரா இருக்கணும், அதை பெற்ற தாயாரா இருக்க முடியும். எங்க அம்மா பேரு ஆனந்தம். அதனால என்னைக்குமே வந்து ஒரு நல்ல டீச்சர். அவங்க செஞ்ச சேவைன்னு பார்க்கும்பொழுது அவங்க நல்ல டீச்சரா இருந்ததுனால எனக்கு வந்து எங்க போனேன் நான் எதை கத்துக்கணும்னு நினைச்சாலும் எனக்கு நல்ல டீச்சர் எப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த நடிகை போனா நல்ல டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க. நான் ஏதோ மியூசிக் எடுத்துக்கலாம்னா சூப்பர் மியூசிக் மாஸ்டர் சொல்லுவாங்க. எல்லாமே எங்க அம்மாவோட பிளஸிங். அதனால எங்க அம்மாவுக்கும் என்னுடைய அக்காவுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பெண்மணிகளுக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக அன்னை கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவிகள் அவங்களுடைய கேள்விகள் நம்மளுடைய விஷால் சாருக்கும்
எஸ் எஸ் சூர்யா சாருக்கும் காத்திருக்காக வரப்போறாங்க. So let's begin. நல்லா இருக்காங்க, எப்படி இருக்காங்க? பேருங்க. My name is Gayatri. ரைட்டு. கொஞ்சம் சத்தமா பேசுங்க. என்னோட கொஸ்டின் உங்களுக்கு தான் சார். நீங்க நிறைய டைரக்டரோட ஒர்க் பண்ணிருப்பீங்க. பட் நீங்க ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற பர்టిక్యులர் டைரக்டர் யாரு சார்? மறுபடியும் பாலா சார். Thank you sir. Thank you so much. Thank you. So அடுத்த கேள்வி ப்ளீஸ். அடுத்த உங்களோட கேள்வி யாருக்கு? சார் உங்களுக்கு சார் இந்த ஜானர்ல நான் படம் பண்ணதில்லை பண்ணணும்னா என்ன சார் சொல்லுங்க? இந்த ஜானர்ல நான் படம் பண்ணதில்லை இல்ல பண்ணணும்னா என்ன ஜானர் சார் சொல்லுங்க? இந்த பர்టిక్యులர் ஜானர் இது வரைக்கும் நீங்க பண்ணது இல்ல, ஆனா இது பண்ணணும் அப்படின்னு மனசுல இருக்கக்கூடிய ஒரு ஜானர்னா என்ன மாதிரியான திரைக்களமா இருக்கும்? ஆக்சுவலா அந்த நகைரகம் எம்பிபிஎஸ் படம் பார்த்தீங்க ஹிந்தியில. அது பார்க்கும்போது ஒரு காந்தியன் நாட்டோட ஒரு படம் இருந்துச்சு. அது ஒரு அந்த படம் பார்க்கும்போது என்னடா நம்ம இப்படி ஒரு படம் பார்க்கல, நம்ம இப்படி படம் நடிக்கிறது மேபி அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல சோஷியல் Congratulations sir. So directors, producers and all creators இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் வந்து எஸ் எஸ் சூர்யா சார் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. கதை இருந்தா அப்ரோச் பண்ணுங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் வாங்க. ஹாய், நான் இங்க இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நீங்க காலையில வீட்ல உங்க பேர் என்னன்னு கேக்குறேன். எனக்கு பேர் பிரியா அண்ணா. நீங்க காலையில வீட்ல இருந்து வரும்போது கூட நான் அண்ணா பார்க்க போறேன் அப்படி சொல்லிட்டு நான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம். உங்களோட பேர் என்ன? இப்போ இருக்க சினி ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்னன்னா? சினிமா வரணும். யங்ஸ்டர்ஸ் ஆர்வமா இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய ஒரு அட்வைஸ். சினிமாக்கு வரணுன்ற புதுமுக நடிகர்களுக்கு இந்த பயிற்சி அந்த பயிற்சி, ஜிம்முக்கு போகணும், ஆக்டிங் கிளாஸ் போகணும், டான்ஸ் கிளாஸ் போகணும், ஃபைட் கிளாஸ் போகணும், இதெல்லாம் வந்து ஒரு மேண்டேட்டரியாக சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட அட்வைஸ், நிறைய அட்வைஸ் தான். எல்லா புதுமுக நடிகர்களுக்கு பொறுமை இருக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வரும்போது அது வந்து பயன்படுத்திக்கணும். அது வரைக்கும் காத்துக்கணும். இன்னைக்கே நம்ம வந்து ஆக்ஷன் ஹீரோ ஆகணும், நாளைக்கே நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. கடவுளாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. 8 கோடி 100 மீட்டர்ஸ் ரேஸ்ல வந்து 8 கோடி இருக்குல்ல, அந்த ஒரு உலகம் குறிக்கப்பட்ட பாதையில நீ ஓடணும். அவன் என்ன பண்றான், பக்கத்துல இருக்கிறவன் என்ன பண்றான், அதெல்லாம் பார்க்க கூடாது. அந்த அவன் குறிக்கப்பட்ட பாதையில ஜெயிக்கணும் வெளியில ஓடணும். பொறுமை இருக்கணும். ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ண்ணா. Thank you. Thank you sir. So அடுத்ததாக வாங்க ப்ளீஸ். ஹலோ சார். ஆமா. கனிஷ்கா. How are you sir? அவங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எந்த கேரக்டர் ஆர் ஃபிலிம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு மிஸ் பண்ணிருக்கீங்களா சார்? என்ன கேரக்டர் ஆர் ஃபிலிம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு மிஸ் பண்ணிருக்கீங்களா சார்? நிறைய மிஸ் ஆச்சு. நிறைய படங்கள் மிஸ் பண்ணியிருக்கேன். அது சில வெவ்வேறு காரணங்களால அது வேணாம்னு சொல்லி வெறுக்கல, அது பண்ண முடியாத சூழ்நிலை. ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக இன்னொரு படம் வாய்ப்பு வரும், ரெண்டும் ஒரே நேரத்தில் பண்ண முடியாது. ஸோ நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். ஏதோ அவன் உட்காந்துருக்கேன் அந்த ஆதிக்கு, அவன் வந்து ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணி, அண்ணா நான் வந்து சொல்லுங்கடா சொல்லிருங்க. ஏழு வருஷம் என் டேட்டுக்காக காத்துட்டு வந்து எல்லாருக்கையும் போய் சொல்லி என்ன அவமானப்படுத்துறேன். 7 வருஷம் எனக்காக காத்துக்கிட்டு இருந்தான். ஆக்சுவலி கரெக்டான நேரத்துல மார்க்கெட்டிங் அமைஞ்சது, நல்ல தயாரிப்பாளர் அமைஞ்சிருச்சு, நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், இவ்வளோ மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் ஆஃப் மை கரியர். ஸோ அதான் அது நிறைய படங்கள், அது எண்ணிக்கை இல்லை. அதை பற்றி யோசிக்கூடாது. நமக்கு என்ன வந்து அது பண்ணிட்டு போயிட்டு. Thank you sir. வாங்க வாங்க வாங்க. உங்க பேர் யாருக்கு? My question goes to S.J. Surya sir. உங்க ரோல் மாடல் யாரு சார்? உங்க ரோல் மாடல் யாரு சார்? ரோல்
மாடல் சொன்ன யார் சொல்லுது? ரெண்டு பேரும் சொல்லலாம். எம்ஜி ராமச்சந்திரன், நடிகர் சிவாஜி கணேசன். Thank you sir. Punch dialogue மாதிரி answer சொல்லிட்டீங்க. Okay. வாங்க. Please next question. விஷால் சார் கிட்ட क्वेश्चन கேட்கணும். சரி சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன் சார். இதுவே என்ன வேணும்? நான் சூப்பரா இருக்கேன். எங்க காலேஜ்ல இருந்து நிறைய பேர் தேவி ஃபவுண்டேஷன் வந்து படிக்கிறாங்க சார். அதுக்காக ரொம்ப தேங்க்யூ சார். எப்படி எனக்கு இந்த தேவி ஃபவுண்டேஷன் சொசைட்டிக்கும் எஜுகேஷனுக்கும் இம்பார்ட்டன்ட் ஆகும்னு உங்களுக்கு தோணுச்சு? இல்லை, எனக்கு திருப்பி ஏதோ கொடுக்கணும்னு இந்த சமுதாயத்துக்கு தோணுச்சு. அம்மா பேர்லேயே ஆக்சுவலாக வந்து ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் வேயாக பண்ணிட்டு இருந்தோம் ஒரு காலகட்டத்தில். ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வேயாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அம்மா பேரில் தேவியர் தொடங்கினோம். முக்கியத்துவம் கொடுக்குறது வந்து சிங்கிள் பேரண்ட் சில பெண்மணிகள். ரெண்டாவது வந்து விவசாயம். என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அதான் ரெண்டு இருக்கு. ஒன்று நடிகர் சங்கம் கட்டடம், அது கண்டிப்பாக கட்டப்படும். இன்னொன்று நான் தத்தெடுத்த அந்த கிராமம் கார்காவில் கிராமம், அது வந்து இந்த இந்தியாவே திருப்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கிராமமாக நான் மாற்றணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கான முயற்சி நடக்கும். ஸோ அது திருப்பி சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச உருவக்குள்ள அது எனக்கு நான் கண்ணாடி பார்த்து அந்த கேள்வி கேட்டால் அந்த பதில் வராது. நான் வந்து தேடுவேன். எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தேடுவேன். யாரோ படிக்க முடியாம படிப்பு விட்டுட்டு சில நிறைய விவசாயிகளோட குழந்தைங்க, நிறைய அதான் சிங்கிள் பேரண்ட் குழந்தைங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் இப்போ ஸ்ட்ரக்சராக பண்ணுறோம். இப்போ இந்த வருடம் வந்து இன்னும் மேற்கொண்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் வாலண்டியர்ஸ் வந்து சேர்க்கிறோம். ஸோ நான் அதான் சொன்னேன், இந்த பிக்சர் கேட்குறதுலாம் எனக்கு எந்த வகையிலும் நான் வந்து அவமானமாக பண்ணல. நான் தைரியமாக நான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்பேன், எனக்கு சீட்டு கொடுங்க என் கவர்மெண்ட். தேங்க்யூ. Thank you so much. Please go ahead. Hi sir. My question goes to S.J. Surya sir. பேசுற டயலாக் வேட் விட் ஆகுது. பட் நீங்க பேசுற டயலாக் வந்து நீங்க பேசுறது அப்படியே நீங்க வந்து வந்தாலும் சுத்தா செட்டா ரிப்பீட் இந்த மாதிரி இப்போ எங்களுக்காக ஒரு ரெண்டு டயலாக் சார் என்னோட கொஸ்டின் என்னோட ரெக்வஸ்ட் தான் கேட்கிறேன். ஸோ அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா அவங்க கேள்வி என்னன்னா டயலாக்ஸ் அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா மேக்ஸிமம் ஹிட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே அதோட சக்சஸ் தேங்க்யூ சார். மார்க்காண்ட ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா விஷால் சாரோட சம்பளம் வந்து பல மடங்கு ஏறிட்டு எனக்கு தெரியும். அதை எத்தனை பேருக்கு ஏறுறதுன்னு எனக்கு முக்கியம் இல்லை. இவருக்கு சம்பளம் ஏறினா அது வந்து கண்டிப்பா திரும்பி மக்களுக்கு வந்து சேர்க்கணும்னு நினைச்சு இன்வெஸ்ட் பண்றேன். எனக்கு டபுள் சந்தோஷம் அப்படி நடக்கும்போது கண்டிப்பா கங்க்ராட்ஸ் டு மார்க்காண்ட டீம் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் தி அன்னை வேளாங்கண்ணி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் வாங்க. Hi sir. Good afternoon sir. My question goes to Vishal sir. Sir, உங்க கெரியர்ல மறக்க முடியாத ஒரு அனுபவம்னா என்ன இருக்கும் சார்? கெரியர்லயே மறக்க முடியாத அனுபவம்னா 16 நாட்கள் இந்த மாதிரி நான் ஒரு பெண்மணியா நடிச்சிருக்கேன். அந்த அவனில வந்து 16 நாட்கள் தேனியில படப்பிடிப்பு நடந்தது. அந்த பாடல் காட்சி அது கடைசியில் வச்சாரு. ஒவ்வொரு மாசமும் வந்து டைரக்டர் வந்து சட்டை தூக்குறான்னு தூக்குவேன் இல்லை இடிப்போம்ல அடுத்த மாசம் ஷூட்டிங். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாசமும் வந்து ஆர்டர் ஷூட்டிங் பிரியாணி போட்டு இருந்துச்சு. நல்லா சாப்பிடவே என்னன்னா இடுப்பு எனக்கு தெரியல. கடைசியில் வந்து அந்த
first 4 days full அபகாரம் பண்ணி உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப். நீங்க சேலை கட்டி இருக்கிற அத்தனை பெண்களுக்கு நான் வந்து வணங்குறேன். எனக்கு அந்த கஷ்டம் எனக்கு புரியுது. எனக்கு எனக்கு அந்த மேக்கப் போடுறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம் ஆகிட்டு நான் போய் நிற்பேன் பாலாசார் முன்னாடி. நீ வந்து பெண் மாதிரி இல்லை, நீ போகணும். டெய்லி ஒரு 1000 பேர் கூட்டம் கூடும். விஷயம் ஸோ அவங்களோட போய் அவங்களோட பேசிட்டு ஆண்களோட பேசுவாங்க. டெய்லி இதே மாதிரி 3 நாள் 4 நாள் நடந்தது. நீ பெண் மாதிரி 5 நாள் பார்த்தாரு, அப்படி பார்த்தாரு. மாசம் 3 பண்ணேன். சரி உனக்கு மற்ற தொழில்நுட்ப வித்தியாசம் தெரியாது. ஆடுன்னு 6வது நாள் 8வது நாள் 10வது நாள் வந்து நான் உண்மையிலேயே பெண்மணியா ஒரு பெண்மணியா மாறிட்டேன். நான் பாவங்கள் எல்லாமே வந்து மாறிடுச்சு. யாராவது வந்து வேணும்னு இரிட்டேட் பண்றதுக்கு வேணும்னே வந்து லைட் மீட்டர் இருக்கும்ல, அந்த இரிட்டேட் மாதிரி சார் கையெடு சார் கையெடு சார். அப்புறம் ₹1 கோடி கொடுத்தா கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்காது. கேமரா எங்கிட்ட இருக்கு, இது நான் சொல்லியே ஆகணும். கொஞ்சம் அவகாசம் தான், பட் நான் சொல்லியே ஆகணும். கேமரா எங்கிட்ட இருக்கு. கேமராமேன் வந்து சொல்றாரு கொஞ்சம் சேர வளரணும் முடியாது சார். பாலாசார் சொல்லிருக்காரு நான் பெண்மணி ஆயிட்டேன். அந்த 15-16 நாட்கள் முடிஞ்சு வீட்டுக்கு போறேன். 23 நாள் முடிச்சு வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போய் அம்மா சாப்பாடு போடுறாங்க. என் பையன் வந்துருக்கான், சாப்பாடு இந்த சாப்பாடு வேணும், இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணுமான்னு இல்லம்மா வேணாமா அப்படின்னு எங்க அம்மா அழுதுட்டாங்க. என் பையன் நான் உங்களோட மனநிலையில நான் 16 நாட்கள் நான் வாழ்ந்துருக்கேன். அதுதான் எனக்கு கிடைச்ச இந்த மாதிரி வந்து ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். So next please உங்களோட கேள்வி. Hi sir, I'm Helen. I'm a big fan of you both. My question is for Surya sir. Sir, உங்களுக்கு நிறைய fans இருக்காங்க. அதுல boys இருக்காங்க, girls இருக்காங்க. ஆனா boys fans அதிகமா இல்லனா girls fans அதிகமா? ஏதாச்சும் ஒரு மெசேஜ் சொல்லணும்னா அது என்னவா இருக்கும் சார்? இந்த உலகம் வந்து எல்லாருக்கும் நாங்க நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு அப்படிங்களா கிடையாது. அது அம்பானி வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி, நீங்க இந்த தேவி ஃபவுண்டேஷன்ல சட்டை பிள்ளையாலும் சரி, நீங்க அங்க வந்து இந்த பொண்ணு சொல்ல இப்போ நான் விஷால் சாரெல்லாம் நான் படித்தேன். நான் கண்டிப்பா வேவாகி நான் பல பேரை பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி பல பேர் வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த இடத்துக்கு எல்லாருமே வந்து அதை வந்து அந்த எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணணும். உங்க எல்லாத்தையும் வச்சுக்கக்கூடிய ரிக்வெஸ்ட். முதல்ல உங்களுடைய எய்மை தேடுங்க. ஃபர்ஸ்ட் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி உங்களுடைய கனவுகளை தேடுங்கள். அந்த கனவுகளை சென்று அடையுங்கள். அது எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை மீறி போய் அச்சீவ் பண்ணுங்க. உங்களால முடியலன்னா வேற யாரால முடியும்? அவ்வளவுதாங்க. Thank you so much. And now என்னுடைய question, இந்த மார்க்கெட்டிங் திரைப்படத்துல எல்லாரும் கொஞ்ச நாள் முன்னாடி பயங்கரமா சலசலம் போலாச்சு. ஐயோ என்னாச்சு இவ்வளோ வீடியோ பார்க்கவே பெரிய அதிர்ச்சி இருந்தது. ஒரு சின்ன ஏவி, இப்போ முதல்ல அந்த ஏவியை பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் தான். பட் அந்த மொமெண்ட் அங்க கீழே படுத்துறது நீங்க தான் நினைக்கிறேன். நான் பார்க்கல அந்த வீடியோ, நான் பார்க்கல. ஒரு கிரேட் எஸ்கேப். அது அதான் உங்களோட புண்ணியம், உங்களோட பிளஸிங்ஸ் தான்
உயிரோட ஒரு நடிகனா பேசுறேன்னா பேசி யாரோ ஒரு தங்கச்சி நல்ல வேண்டிச்சு அன்னைக்கு. அதனால நான் தப்பிச்சேன். வண்டி என்ன நோக்கி தான் வந்தது. நல்ல வேலை அவன் வந்து திசையை பார்த்து இப்படி போயிட்டான். இல்லைன்னா என்ன அப்படியே தூக்கிட்டு போயிட்டு மிஸ்டர் நானும் எஸ்ஜி சூரிய சார் அது வாட்ச் பிளஸிங்ஸ் தான். அது அதனால நான் பார்க்க மாட்டேன். அது இட் இஸ் ஒன் ஆஃப் தி டேஞ்சரஸ் இன்சிடென்ட்ஸ். இது ஆக்சுவலி எதனால இந்த மாதிரி நடந்துச்சு? இல்ல ஆக்சுவலா அவருக்கு வந்து விஷன் இல்ல அந்த டிரைவருக்கு. அந்த டிரைவருக்கு சொல்லப்பட்ட டைரக்ஷன் வந்து செவுத்தை உடைச்சு வந்து நிப்பாட்டணும். பட் அந்த பாம் பிளாஸ்ட் வந்து அது கேட்கலையா என்னன்னு தெரியல. யூஸ்வலாவே வண்டி ஓட்டும் போது டிரைவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரைட்ல தான் போகும். அதுதான் எங்களை காரணம். ஸோ பிரேக்கிங் அடிக்கிறது ஆக்சிடென்ட் நம்பிக்கை நினைக்கிறேன். ஸோ இவன் ஸ்ட்ரெயிட் அண்ட் நாங்க தப்பிச்சதுக்கு அப்புறம் நாங்க பயந்து என்னன்னா கண்டிப்பா 10 பேர் லக்கிலி நோ கிரேட் எஸ்கேப். அது ஒரு கிறிஸ்டி மாதிரி பண்ணிருக்கு. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்டை மையமா வச்சு திரையுலக ஷூட்டிங்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, இல்லை பொதுவாக ரோட்ல வண்டி ஓட்டுறவங்களுக்கும் சரி, இப்போ சொல்லக்கூடிய விஷயம் நல்லா இருக்க முடியும். ரெஸ்பான்சிபிள் டிரைவிங் ஆர் ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்போ சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட் என் உடம்புல 109 மைல் இருக்கு. அது வந்து நம்ம கையில இல்லை. அது திடீர்னு அந்த ஆக்ஷன் பண்ணும்போது அந்த ஸ்டன்ஸ் எப்படியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிஸ்க் எடுக்கணும். என் குரூப்பு பார்த்ததே கிடையாது 18 வருஷத்துல. போன வருஷம் இதே டைம்ல வந்து 44 கீழே இருந்துச்சு. But it all happens. Safety measures is very important. Safety measures இப்போ எல்லாரும் எடுக்கிறாங்க. படப்பிடிப்புல எடுக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் வைக்கிறோம், பிசியோதெரபிஸ்ட் வைக்கிறோம். சேஃப்டி மெஷர்ஸ் அப்படி முன்ன இல்லை. நாங்க எங்களை பொறுத்தவரைக்கும் லைக் we make sure that everyone are treated equally. So safety measures are. Thank you sir. Thank you so much. And இன்னும் அடுத்த ஒருத்தங்க ப்ளீஸ் உங்களுடைய கேள்வி நீங்க யார் கேட்க போறீங்க? Hi sir, my name is Nandini. என்னோட क्वेश्चन உங்க ரெண்டு பேருக்குமே. சார் நீங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வரும்போது டைரக்டர் ஆகணும்னு வந்தீங்க அண்ட் இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆக்டரா நடிச்சிட்டு இருக்கீங்க. சார் நீங்க ஆக்டரா வரணும்னு நினைச்சிட்டீங்க. இப்போ நிறைய மூவிஸ் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் நிறைய ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார் a change விஷால் சார் நீங்க டைரக்ட் பண்ணி அதுல எஸ்ஜே சூர்யா சார் இன்வைட் பண்ணுவீங்களா? அண்ட் சார் நீங்க அந்த இன்வைட்டை அக்செப்ட் பண்ணுவீங்களா? அதோட சந்தோஷம் விஷயம் நான் சொல்றேன். சில நடிகர்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா கதாபாத்திரம் எழுதிடலாம். சில நடிகர்கள் வந்து ரொம்ப யோசிச்சு, அதாவது தீனி இருக்கணும். நடிப்பு தீனி, ஏன்னா அவ்வளவு நடிப்பு தீனி இருக்கு அவருக்குள்ள. அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் உள்ள ஒரு திரைக்கதை அமைந்தால் நான் எஸ்ஜே சூர்யா சார் கதவை தட்டுவேன். அது வரைக்கும் நான் கதவை தட்டுவேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பட் இருந்தாலும் ஐ வாண்ட் ஹிம் டு பி த ரீச் த கிரேட்டஸ்ட் பிளேஸ். ஏன்னா பீகார் அந்த சைடெல்லாம் வந்து எப்படி தமிழ் மக்கள் நம்ம இவரை கொண்டாடணும், அது திவ்யா நார்த் இந்தியாவில் இவரை கொண்டாடுறாங்க. அது ஒரு பெரிய ஒரு பெல்ட் இருக்குது அந்த சைடு. போஜ்புரி, பஞ்சாபி, பீகார் அந்த சைடெல்லாம் வந்து விஷால் சார் கொண்டாடுனா தமிழ்நாட்டோட ரெஸ்பான்சிபிள் அது ஈக்குவலான ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் இன்னும் வளர்க்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் டேரக்டர் ஆகுது, அவர் ஆசையாக இருந்தார். கொஞ்சம் தள்ளி வைங்க சார், ரொம்ப ஸ்ட்ரெயினான வேலை உங்களுக்கு. ஏன் சார் இந்த கஷ்டம்? குட் ஃப்ரெண்ட் இன்டீட். Thank you sir. Thank you. ஏன் போதுங்க, எதிர்பார்த்து பசங்களை போட்டு சொல்லப்படாது. இது ரெண்டு அவங்க தான் எப்போ எக்ஸைட்மென்ட்ல இருக்காங்கன்னு பாருங்க. Hi sir. I'm Shalini. உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு क्वेश्चन கேட்கணும். நீங்க ப்ரொஃபஷனலுக்கு வரதுக்கு முன்னாடி ஏதாவது गर्ल्स காலேஜ்ல இருந்து சைட் அடிச்சிருக்கீங்களா? காலேஜ்ல சைட் அடிச்ச அனுபவம் ஏதாவது உண்டா? சரி அவருக்கு இல்ல சார். அது வந்து சொல்லணும்னா சரி, அது பசங்களா இருக்கும்போது செட்டில் பண்ணி பார்க்கும்போது போய் சொல்லுங்க. நிறைய காலேஜ்ல நான் சேர்ந்து வச்சிருக்கேன்.
காலேஜ் ஆப்போசிட் வேணுங்க டீ கடையில வேணுங்க ஐஸ்கிரீம் கடையில இருந்திருக்கேன். நான் சைட் அடிக்கலன்னு எந்த ஸ்டூடெண்ட்டும் சொல்ல முடியாது. அது ஒரு நல்ல உணர்வு. அப்படியே கிடையாது. ஒரு கோணத்துல ஒரு பெண்மணியை பார்க்கும்போது சைட் அடிக்கிறதுல தப்பே கிடையாது. கோணத்தில் பார்க்கும்போது தான் அது தவறான ஒரு விஷயம். சார் நீங்க கண்டென்ட் எடுத்துட்டீங்க சார். கண்டென்ட் கொடுத்துட்டீங்க சார் மகளிர் தினத்துக்கு. இல்ல அது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் மேல சொன்னா அது பிரச்சனை. இன்னொரு क्वेश्चन இப்போ உமன்ஸ் காலேஜ்க்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்கீங்க. இந்த சைடு கேக்குறீங்க. இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? அப்ப எப்படி நான் சொல்றேன் ஒரு காலேஜ் பெண்மணியை சைட் அடிக்கிற விஷால் வந்து இன்னைக்கு நீங்க சீஃப் கெஸ்டா அலங்காரம் பண்ணி நீங்க வந்து உட்கார வச்சு மோஷன் போஸ்ட் ரிலீஸ் பண்றீங்கன்னா அது ஓகே. என்னோட உழைப்பு அது ஒரு பக்கம், உங்களோட பிளஸிங்ஸ். இதுதான் நான் சொல்லுவேன். இதுதான் என்னோட வளர்ச்சின்னு இருக்குல்ல. ஸோ நான் எங்க ஆரம்பிச்சேன், சைட் அடிக்க ஆரம்பிச்சேன், இன்னைக்கு எங்க வந்திருக்கேன், அதே உமன்ஸ் காலேஜ்க்கு சீஃப் கெஸ்டா இருக்கேன். ஸோ அதேதான் Thank you sir. Thank you sir. So last but not the least, உங்களுடைய கேள்வி என்னமா யார்கிட்ட? ரிசப்ஷன் போட்டு Hi sir, I'm Dilina. ரெண்டு பேர்கிட்டயும் நான் क्वेश्चन கேட்க போறேன். So தமிழ் சினிமால மோஸ்ட் எலிஜிபிளா மேரேஜ் பண்ணாம இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும். வெமன்ஸ் டே இன்னைக்கு எனக்காகவும் என்னோட ஃப்ரெண்டுக்காகவும் நீங்க இன்னைக்கு எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும் இந்த இயர்க்குள்ள மேரேஜ் பண்ணிக்கணும் ரெண்டு பேரும். இல்ல ரிக்வெஸ்ட் பண்ணா இருக்கு. உங்களுக்கு என்ன ஆச்சு தெரியல. தப்பா இருக்கு. சரி ரெண்டு பேருமே வேற இல்ல ரெண்டு பேரும் தனித்தனியா கல்யாணம் எப்போ பண்ணிப்பீங்க? அடுத்த வருஷத்துல பண்ணிக்கணும்னு சொல்லுங்க. நான் திருடுவது இந்த பொண்ணை கிடைக்க மாட்டேங்குது. அவங்க சரிம்மா. நேரம் வருமா? ஒரு விஷயத்துல நேரம் வரும். நேரம் வரும்போது கண்டிப்பா நான் ரிசப்ஷன் பண்ணுவேன். Thank you so much. And இன்னைக்கு வந்து டான்ஸ் ஆடின ரெண்டு பேர் இங்க வந்திருக்காங்க. ஒரு ரிக்வெஸ்ட். சோ அத என்ன கேட்கலாம்? ஆமா. எங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். சரி. ஸ்டெப்ஸ் நீங்க மாவட்டம் வைரல் ட்ரெண்டிங்ல இருக்கு சார். சோ அந்த ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் டான்ஸ் ஸ்டெப் ஆடணுமா? சார் ரெண்டே ஸ்டெப் ஜஸ்ட் மாவட்டம் நீங்க ஆடுங்க. ஓகே ஒரு சாங் பயங்கர ட்ரெண்டியா இருக்கு. இந்த பாடலுக்கு நிறைய பேர் பண்ணிருக்காங்க. மாதிரி எல்லாரும் பண்ணிருக்காங்க. பாத்துருக்கேன். விட்டா பிள்ளைங்க கால்ல விழுந்துருவாங்க. ப்ளீஸ் சார்.